இலம்பிகா யோகம் என்னும் நாக யோகத்தை பற்றி சொல்லுகின்றேன் கேளுங்கள். ராஜநாகம், நல்ல பாம்பு இந்த இவ்விரண்டு வகை பாம்புகளும் புற்றுக்குள் நுழையும் போது தலையை வெளியில் நீட்டிக்கொண்டு வால் பகுதியை முதலில் நுழைத்து தலைகீழாக புற்றுக்குள் செல்லும். இலம்பிகா யோகத்தில் இந்த பாம்புகள் புற்றுக்குள் சென்றவுடன் அவைகளின் இரட்டை நாக்குகளில் ஒன்றை உள்நாக்கு வழியாக மேலெண்ணத்தில் நுழைத்து உச்சந்தலையில் வைத்துவிட பசி, தாகம், குளிர், மழை தெரியாத நிலை உண்டாகும். ஊர்வன வகைகள் பாம்புகள், உடும்பு, அரணை இவற்றைக்கு இரட்டை நாக்குகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்வோம். சாதகமான பருவநிலைகளின் தோலின் பரிசத்தினால் உணர்ந்து மற்றொரு நாக்கின் மூலம் தலைக்குள் செலுத்திய நாக்கை எடுத்துக்கொண்டு உடல் உணர்வு நிலையடைந்து வெளிவரும். இதே போலத்தான் மனிதர்களும் தங்கள் நாக்கின் அடிப்பாகத்தின் நரம்பை அறுத்துவிட்டு கொண்டு நாக்கின் நீளத்தை கூட்டி மேல் எண்ணத்தின் வழியாக தலையின் மேல் பகுதி பிணியல் சுரபி வரை கொண்டு வந்தால் சமாதி நிலை பெற்று பசி, தாகம் என்ற உடல் தேவதைகளை கடந்து செல்ல முடியும். இந்த யோகத்தை தக்க ஒரு குருவின் மூலம்தான் படிக்க வேண்டும். காரணம், நாகங்களில் இரட்டை நாக்கு இருப்பதால் மேலே சென்ற ஒரு நாக்கை இன்னொரு நாக்கினால் இழுத்து கொள்ள முடியும். மனிதர்களில் உள்சென்ற நாக்கை குரு அல்லது இன்னொரு நபர் தலையில் ஓங்கி வேகமாக அடித்தால்தான் கீழே சாதாரண நிலைக்கு வர முடியும். சில யோகிகள் காடுகளுக்கு சென்று இலம்பிகா யோகம் நிலையில் அமர்ந்து விடுவார்கள். அவர்களது உடல் கரையான், மண் இவற்றால் மூடப்பட்டாலும் அவர்களுக்கு தெரியாது. இலம்பிகா யோகத்தின் மற்றொரு நிலை என்னவென்றால், ராஜநாகம் மற்றும் கருநாகம் என்னும் சர்ப்பம் எவ்வாறு தங்களின் வாளை முதலிலும் பின்னர் தலையையும் புற்றுக்குள் இழுத்து கொள்கின்றனவோ அந்த தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்ட யோகிகள் விபரீத கரணி முத்ரா என்ற ஆசனத்தில் இருந்து கொண்டு ஆசன வாயை இறுக்கி திறந்து அஸ்வினி முத்திரை அல்லது மூலபந்தம் செய்தால் காற்று என்ற ஆக்சிஜன் ஆசன வாய் வழியாக உட்சென்று வெளியே வரும். இதை உல்டா சாதனம் என்று சொல்லப்படுகிறது. இம்முறையில் விந்து பையில் தங்கியிருக்கும் விந்துவானது கெட்டிப்படுத்தப்படுகிறது. இந்த வகை யோகம் செய்த யோகிகள் மிக குறைவு. இந்த முறைகள் மிக ஆபத்தானது. இந்த ஞானியர் வாயை திறந்து முதலில் தன் நாக்கை கவனிப்பார். சிறிது நேரம் கழித்து தன் நாக்கை அண்ணாக்கில் சொருகி விடுவார். வாய் திறந்து பார்த்தால் நாக்கு வாய்க்குள் இல்லாது மேல் நோக்கி இருக்கும். நாக்கை இழுத்து வெட்டி விட்டு கொண்டு மேலெண்ணத்தில் மூக்குக்கு உள்ளே உள்ள குரு நாடியில் செலுத்தி இடைகளை, பிங்களை, இடது நாசி, வலது நாசி சுவாசத்தை நிறுத்தி நடு நாடி மூச்சை பிடித்து கொண்டால் நடு பிரம்ம நாடியில் உள்ள காற்றை ஊத கற்றுக்கொண்டால் இவ்வுடம்பு மூப்படைவதில்லை, வயோதிகமும் ஆவதில்லை. பரபிரமத்தை பார்க்கும் இடங்களை எல்லாம் உணர்ந்தறியலாம். நாக்கை நடு நாடியில் உள்ளே செலுத்தினால் கபாலத்தின் தேன் என்னும் அமுது சுரக்கப்படும். அதனால் விஞ்ஞானம் பிறக்கும். பிராணவாயுவை பிரம்ம நாடியின் உள்ளே ஊதி சிரசிற்கு ஏற்றி நாக்கை மேலே மடித்து நடு நாடியில் உள்ளே ஏற்றி பழகிக்கொள்ள வேண்டும். இப்படி பழகினால் கபாலத்திற்குள் பிரகாசமான ஞான ஒளி ஏற்படும். அனைத்து உலகத்தையும் அதில் உள்ள ஆன்மாக்களையும் மனதையும் அடக்குவதன் மூலம் கை தேர்ந்தவர்கள் சித்தர்கள். இந்திரன் தேவர்களின் அரசன். மாயாஜாலத்தில் அவர்களுடைய சுவர்கலோகத்தை இப்பொழுதே இங்கேயே அனுபவிக்க வல்லவர்கள் சித்தர்கள். தலைகளுக்கு ஒருபோதும் கட்டுப்பட்டிருக்காத பாம்பு என்பது மனம்தான். அந்த மனதின் செயற்பாட்டுக்குள் காரணமாக இருப்பது குண்டலினி என்ற மனித உடல் இயக்கத்திற்கும் இவ்வுலகின் உயிர் மற்றும் ஜட பொருள் இயக்கங்களுக்கும் மூலமான சக்தியாகும். இக்குண்டலினி என்ற சக்தி 3½ சுற்று வளைவுள்ள பாம்பாகவே கருதப்படுகிறது. பாம்பு மூச்சை குறிக்கிறது. விஷம் என்பது மனிதனை கடவுளிடம் இருந்து பிரித்து நிற்கும் மலம். அதை ஆன்மா உமிழ்ந்து விட்ட போது அது வீடு பேறு எய்துகிறது. ஒரே கூண்டுக்குள் பல்வேறு விஷப்பாம்புகளுடன் வாழ்பவர் சக்தியும் சிவனமாகும். மூண்டு வரும் தீ யோகத்தீயையும் தியானத்தையும் குறிக்கின்றது. முன்னீர் கடலில் மூச்சை அடக்கி மூழ்கியிருப்பது சித்தர்களின் சிறப்பியல்பு. மனிதனின் வெளிமூச்சு எவ்வளவுக்கு குறைகிறதோ அவ்வளவுக்கு அவனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடுகிறது. சித்தர்கள் மரணமில்லா யோக நெறியை கண்டவர்கள்.